அவர் சொல்ல மாட்டார்னு சொல்லி அப்பா அழைச்சின்னு வர சொல்றாரு. இந்த முடிச்சுட்ற வேலையில எல்லாம் மும்மரமா இருக்கிற ராமனை அழைச்சின்னு வர சொன்னாங்கன்னா அப்போ ராமர் வரார். உடனே கைகையோட அரண்மனைக்கு ஆயன நிகழும் வேலை அண்ணலும் அயர்ந்து தேரா தூயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன சாயன நினைவான் முன்னே கூச்சன தமிழ் வந்தார். அம்மான நினைச்சுன்னு வரானா யமன் மாதிரி வந்தார். வந்தவள் தன்னை சென்னி மண்ணுற வணங்கி வாய்த்த சிந்துர பவழத்தை செவ்வாய் செங்கையால் புதைத்து மற்ற சுந்தர தடக்கை தானே வழக்குறவன் துவண்டு நின்றான். அன்னிவன் நிறைந்த தாயாள் அப்படியே தாயை கண்ட மாதிரி காத்தால மேய போன தாயை கண்ட பசுங்கன்று எப்படி குழைஞ்சு நிற்குமோ அப்படி தணிஞ்சு பணிஞ்சு அம்மாவை பார்த்து நிற்கிறானா. நின்றவன் தன்னை நோக்கி இரும்புதான், இவளுக்கும் இரும்பு நெஞ்சுதானே, அதனால ஆழிசூழ் உலகமெல்லாம் வரதனே ஆளனி போய் லட்சுமணனுக்கு சதுரனுக்கு யாருக்குமே பங்கு கிடையாது. பரதன் அவனுக்கு மட்டும்தான். தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழியின் காரம் நண்டி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டிவா என்று இயம்பினான் அரசன் என்றான். இது உங்க அப்பா சொல்லல, அரச கட்டளை ஞாபகம். மன்னவன் பணியன்றாகில் முன்படி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனை பெற்றதென்றோ என்னினி உறுதியப்பால் இப்படி திறமை கொண்டு மின்னொழில் காரணம் என்றே போகின்றேன் வெளியிட்டேன். ஏன்னா அப்பா போய் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை, அவர் காக்க மாட்டாரே. விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தை காக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கேட்டதுக்கே என்னமா துடிச்சு போனாரு. 14 வருஷம் நான் போயிட்டு வரேன், எப்படி எங்க அப்பாட்ட சொல்லுவேன்னு சொல்லி அம்மாட்டே சொல்லிடுங்கம்மா போயிட்டு வரேன்னு வராரு. அப்போ கௌசல்யா தேவிட்ட தேடி வர சொல்லிடணுமே அம்மாட்ட பரப்படணுமேன்னு. அப்போ புனிதரன் மௌலி பட்டாபிஷேகத்துக்கு அந்த முடிசூட்டுறதுக்கு ரெடியாகிற மாதிரி வரலையே அப்படின்னு வந்த உடனே நினைந்ததன் இடையூறுண்டோ நெடுகுடி புனிதற்கின்றாள். அப்பா இன்ட்யூஷன் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ இடையூறு வரப்போகுதுன்னு. நான் நினைச்ச மாதிரியே ஒரு தடை வந்துருக்கப்பா இந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்படிங்கிற. இல்லம்மா எனக்கு பதிலா வரதனுக்கு தான் முடிசூட்ட போறாங்க. அப்ப சொல்றா முறைமை அன்றன்பது ஒன்றொன்று மும்மையில் நிறைகுணத்தவன் நினைவும் நன்னாரா குறைவென கூறினாள் நால்வருக்கும் மறுவில் அன்பினில் வேற்றுமை மாட்டான். அப்போ வழி வழியா மூத்த பிள்ளைக்கு தான் முடிசூட்டணும்னாலதான் அவனுக்கு முடிசூட்டணுமே தவிர திறமையானவனுக்கு சூட்டணும்னா அது வரதனுக்கு தான். நின்னும் உன்னை விட ரொம்ப திறமைசாலி அவன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா 4 பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்கலாம். அப்போ சொல்றான் நாயகன் நீ நன்னறிவிப்பதற்கு இன்னொன்னு சொல்லியிருக்காருமா. அம்மாட்ட ரேடியோ சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவான்னு என்னை ஆண்டவோர் 7 மற்றொரு 7 மாண்ட மாதவரோடு வைகி மீண்டும் நீ வர வேண்டும்னா காட்டுக்கு போய் இந்த ரிஷிகளோடையும் முனிவரோடையும் பழகி நல்ல இன்னும் நிறைய எல்லாம் கத்துடுவான்னு அப்பா சொல்றாங்க. அப்போ அரமணத்திலேயோ என்னும் மாவின் நெய்து தெரு இரவெடுத்தது தெய்வதங்கள் எனக்கு பிறகுடன் நான் என்ன சொல்றேன், எனக்கு மட்டும் நியாயமே கிடையாதா இப்படியா ஒரு சொல்லுவா அப்படின்னு சொல்லி கண்டு அப்படியே கண்குட்டி பிரிஞ்ச பசு மாதிரி கதறி எழுதலாம். அப்புறம் சொல்ற ராமா சாரதா உயிர் தாங்கவல்லேனையும் போகின்னு கொண்டனை போகின்றாள். நீ போறதா என்னை கூட்டின்னு போகா, இனிமே என் உயிரே என் உடம்புல இருக்கதே இம்சையா இருக்குங்கிறான். அப்ப சொல்றான் என்னை நீங்கி இடர்கடல் வைகும் மன்னரை வற்பூர் கதுடன் துண்ணுகானம் தொடர துணிவதோ அன்னையே அறம்பார்க்கலையாம். அம்மா என்னை பெற்ற தாயே தர்மமே உருவானவளே, உங்களுக்கு போய் நான் தர்மத்தை சொல்ல முடியுமா? என்ன பிரிஞ்சு அப்பா எவ்வளவு வருத்தத்துல இருப்பாரு, அவரை நேரத்துக்கு தூங்க வச்சு ஆகாரம் கொடுத்ததுலாம் பார்த்துக்கிற கடமை இல்லையா அவங்களோட? என்னோட துண்ணுகானும் தொடர துணிவதோ அன்னையே அறம்பார்க்கலையாம் தர்மத்தை பார்க்கலையாங்க. சீதா பிராட்டிக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். நமக்கு போறதுக்கா உங்களுக்கு சொன்னதானே எனக்கும் அப்படின்னு லட்சுமணருக்கு மனசெல்லாம் துணிக்கிறது. ஆஹா அப்ப அடுத்தது அண்ணா என்ன சொல்றானா, எல்லாரையும் நீ பார்த்து போன்னு என்னை விட்டுட்டு போறான். நான் எப்படி இருப்பேன், என் அண்ணாவை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன், ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு பாக்குறா சுமந்திரன். குழந்தையோட மனசு தெரியாது, இவன் இருக்க மாட்டான். அண்ணாவை பிரிஞ்சு 2 நிமிஷம் கூட சொல்லிட்டு வச்சுறான். நீ இவன் பின் செல் தம்பியையும் படி என்று
அடியாரினும் ஏவல் செய்து மண்ணும் என் நகருக்கு அவன் வந்திடுவா அன்றே முன்னும் முடிகின்றான். போ, நீ அவனுக்கு சேவம் பண்ணிட்டு 2 பேருக்கும் துணையா நீ போயிட்டு வாப்பா. அப்போ ஒரு பெரிய அரசகுமார் மாதிரி போகாதே, ஒரு வேலைக்கார மாதிரி போ. திருப்பி அவன் சேமமா வந்தா அவன் கூட வா. இல்லைன்னா ராம உயிரை விடுறதுக்கு மேல 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே நீ உயிரை விட்டுருன்னு சொல்றான். ஆஹா, இந்த லட்சுமணன் அப்பதான் சொல்றேன், உலகத்துல யாருக்கு கிடைப்பா இப்படிப்பட்ட ஒரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷப்பட்டிருக்கான். அப்போ கௌசல்யா சொல்றா, என்ன வரவேண்டான்னு தடுத்து தர்றோமா, உன் கூட நான் நீ செஞ்ச புண்ணியமும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அத்தனையும் அனுப்பி வைக்கிறேன். அந்த தர்மதேவரை உன்னை எந்த ஆபத்து இல்லாம காப்பாற்றி சேமமா கொண்டு வந்து சேர்க்கட்டோம்னா. இதை சொல்ற போது எனக்கு இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. மோடி அவர்கள் அயோத்திக்கு போறதுக்கு முன்னால ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்திரீகளும் வைஷ்ணவர் பெரிய ஆண்களும் பெண்களுமா கூடி அவரை வாழ்த்திட்டு இருந்தா ஒரு வைஷ்ணவ பெரியவர் வயசானவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாழ்த்தினார். எத்தனையோ ஆபத்துக்கும் நீ நல்ல காரியம் செய்ய போற, உன்னை நல்லபடியா நடக்கட்டும்னு அது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ராமாயணம் முடிக்காத இடம் உண்டு அப்படின்னு சொல்லி, அப்போ இவ 2 பேரும் 3 பேரும் கிளம்பி போறா. அடர்ந்த காட்டுக்குள்ள சூரியன் உதிச்சு மேல வந்த உடனே அந்த மரங்களுடைய இடவெளி வழியா அந்த வெயில் அப்பப்போ ராமம் மேல படலாம். அதை பார்த்து கம்பர் சொல்ற, மையோ மரகதமோ மழை முட்டிலோ, என்ன இது மையா, இவனுடைய நிறம் என்ன நிறம், மரகத கல்லா இல்ல கார்மேகமா, ஐயோ இவன் அழகன், இவன் அழகன் அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா பொய்யோ என் நிலையானோடு போனான். அந்த பொய்யோங்கிற இந்த சீதையோடைய அவரோட அழகா நடந்து போனான். போய் அங்க குகனோட நட்பு கொண்டு அவன் உபகாரத்துல எடுத்துட்டு கங்கை நதியை கடந்து அங்க போய் அரச பரணன் அமைச்சுன்னு இருக்கா. இந்த சமயத்துல பரதன் திரும்பி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோபத்தால கொதிச்சு அங்க வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் செஞ்சுட்டு இனிமே இங்க இருக்க மாட்டேன், இப்போவே போய் அண்ணாவை கூட்டிட்டு வந்து அவனுக்கு முடிச்சு விட்டான். படங்கள்லாம் கூட வந்து கங்கை கரையில வந்து நிற்கிறது. அப்போ அந்த குகன் அவனை சேர்ந்த வேடுவர்களும் அந்த நதிக்கரையில வர அவளோட தினப்படி இந்த படக்கோட்டை செய்யறதுக்கு பார்க்கணும். அதாவது இது வந்து அயோத்தியை சேர்ந்த படைனா வர வந்துட்டான் போது இருக்குன்னு சொல்லிட்டு போவது எரியலாம் அப்படை அரவம் ஞான ஒலிகுலாம் சேனையை ஓந்து கூறினான். வலிகுலாம் உலகினில் வாழும் நடுவுலகில் புலியெல்லாம் ஒரு வகை புகுந்த போர்வை. அதென்ன பெரிய படையா, இத நான் வந்து அதெல்லாம் எலி சுண்டலி, நான் பெரிய பாம்பு அத்தனையும் முடிஞ்சிருக்கேன். அடுத்தது சொல்றான், ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆட வேடு கொடுத்தது பாரு நம் இப்புகழ் மேவீரோ, நாடு கொடுத்த நம் நாயகனுக்கு நாமாளும் காடு கொடுக்கல நாகி எடுத்தது காணீரோ. அப்போ என்ன, இந்த நம்மெல்லாம் இப்ப வந்து சண்டை போட்டு அதை ஜெயிச்சு இந்த ராமனுக்கே தர்ம பிரபு அவங்ககிட்ட இதை கொடுத்தா நம்ம குலத்துக்கே எவ்வளவு பெருமை வரும் இல்லையா, இந்த வேலூர் குலத்துக்கே பெருமை வருமே அப்படிங்கிறப்ப நினைச்சு பாக்குறான். அட அப்ப ஏன் நான் இவ்வளவு கவலைப்படுறேன், ஆழ நெடுந்தரை யாரு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விரண்டினும் விட்டாரோ, தோழமை என்றான் சொல்லிய சொல்லரு சொல்லன்றோ, ஏழமை புகன் இறந்துல நின்றனை ஏசாரோ. தோழன்னு சொன்னானே, சகோதரன்னு சொன்னானே அந்த ராமன், எங்க ராமமான சொன்னாலும் எத்தனை யுகம் கடந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டாளே, என் அப்பேற்பட்ட பெருமைக்கு உட்பட்டவன் இந்த கங்கையை கடந்து எப்படி போப்பாராய்வா, நான் ஏன் அனாவசியமா கவலைப்படுறேன், நம்ம உதவி இல்லாம போக முடியாதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அதுக்குள்ள பரதன் படைகள்லாம் நெருங்கி வந்தது. அப்போ பரதனை பார்க்கறான். வர்க்கலையின் உடையானே மாசடைந்த மெய்யானே நற்கலையின் மதியன்ன நகையிழந்த முகத்தானே, நான் எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் அழுக்கடைஞ்சு நான் அப்படி இருக்கான். நகை சிரிப்புங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் அமாவாசை சந்திரன் மாதிரி மூஞ்சி இருந்து இருக்கேன். இவனா யுத்தத்துக்கு வந்திருக்காங்க.
அப்போ சுமந்திரன் சொல்றா, இல்லப்பா அந்த ராமன் காலில் விட்டு கெஞ்சி கூட்டிட்டு போனவங்க உடனே வந்து சொல்றான், தாயுரை கேட்டு தாதை உதவி தரணிதனை தீவினை என்ன நீர்த்து சிந்தனை முகத்தில் தேங்கி போகினே என்ற பொழுது புகழ் நோய் தன்மை கண்டார் 1000 ராமன் இங்கே அவரோ தெரியணும். அப்பா உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் எவ்வளவு விசேஷமானவளா இருக்கேடா. அவங்க அம்மா சொல்ல கேட்டு அப்பா கொடுத்த தீவிர மாதிரி உதறிட்டு வந்தியே 1000 ராமர் உனக்கு இல்லவாட அப்படின்னு புரிந்து சந்தோஷப்பட்டு அவளை கொண்டு விடுறான். அங்க லட்சுமணன் என்ன பண்றார், தினமும் காலம் எழுந்தோட உயர்ந்த மரத்துல ஏறி பார்ப்பான். ஏதாவது துஷ்ட மிருகங்களுடைய நடமாட்டம் இருக்கா, இல்ல சந்தேகப்படக்கூடிய யாராவது நடமாட்டிட்டு இருக்காளா அப்படின்னு அவரோட எந்த மரத்துல நல்ல நல்ல பழங்கள்லாம் பழுத்துருக்கு அந்த உடுக்கலாம் பார்க்கறான். அந்த பழங்கள் நெருங்கி வந்து ஆமா வந்துட்டானே பாருன்னு சொல்லிட்டு புதித்தனன் பாரடை குருடை நீரழ மிதித்தனன் ராமனை விரைவை ஏறினான். மதித்திலன் பரவனின் மேல் வந்தான் மதில் பதிப்பொருள் சேனையும் பரப்பினான். குதிச்சான். அங்க ஒரு பாறை இருக்கு, அந்த குழிவு இருக்கு, மழை தண்ணி இருக்கு. அந்த சங்கன்னு குதிச்சோன்னா அந்த தண்ணி மேல எழும்பலாம். கால கீழே வச்சாதான் ராமன் விட்டு போறான். கட்டினன் சுருவியின் கழலும் அப்படியே தொட்டனை வணங்கி நின்று எழுதி சொல்றான், ராமா நான் போறேன் அப்படின்னு சொல்லி மதித்திலன்னு பாருங்க நம்மளை மதிக்காம இங்க வந்துட்டானேன்னு சொல்றான். அப்போ அவர் சொல்றார், இலக்குவா உலகம் போர் 7 நீ கலக்குவன் என்பது கருதினால் அது விளக்கு அல்லது அறிந்து விளம்பல் வேண்டுமோ அப்படிங்கிற. அப்பா நீ மட்டும் இந்த படையை மட்டும் இல்ல 7 14 ஒருத்தி நீ ஒருத்தனாவே ஜெயிப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாரால தடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு பாரு அப்படிங்கிறான். அப்போ பரதன் நெருங்கி வரான். எப்படி வரான், தொழுதுக கையினன் துவண்ட மேனியன் அழுதழி கண்ணினன் அவலங்கீதன எழுதிய படிவம்பத்தை எய்துவான் தன்னை முழுதுணர் சிந்தையான் முடிய நோக்கினான். அப்படியே இந்த உலகையே ஒரு சோகத்தோட சித்திர எழுதுனா எப்படி இருக்கணும்னா இன்னும் 2 சொட்டு கண்ணீர் வந்தா கண்ணே அமைஞ்சு விடும் பாரு. அப்படியே வரான். அப்போ அண்ணா கதனா நீ என்ன நினைச்ச, நான் ராஜ்யத்தை எடுத்து அரசாளு வேலை நினைச்சு நீ பாட்டுக்கு உதறிட்டு வந்துட்டு மடியில விட்டு கதறி எழுதான அயாவுயர்ந்து அழுத. அப்படியே அவருக்கும் பாசம் தாங்கல, கண்ல இருந்து அருவியா கண்ணீர் போட்டது. அவ ஜடா முடியும் லட்சுமணும் அழறார் பாசத்தினால. அப்படி அவ என்ன சொல்லியும் ஒப்புதில்லை, நான் இந்த பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கடைசியில அப்பாவோட சொல்ல மீற முடியாதுப்பா, நான் இருந்துதான் ஆகணும், 14 வருஷம் வச்சு கண்டிப்பா நான் வருவேன், இது சத்தியமான வாக்குங்கிற. 14வது வருஷம் நீ வரலன்னா நான் தீ மூட்டி அதுக்குள்ள விழுந்து இது பிராண தியாகம் பண்ணிடுவேன், இது சத்தியம் சொல்லிட்டு அந்த பால்கை வேண்டு வரதாழ்வான் தலைமையில சுமந்துட்டு போறான். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அந்த பாதுகைக்கு அந்த வரதனுடைய சிரசு மேல வச்சுட்டு போறாரு. ஏன் தெரியுமா, வந்து ஊரங்கடனே ஒரு உறவு நீர் சேர்ந்தக்கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமா ஒரு குலமாட்சி இல்லாரும் குன்று போல் இருப்பார் நலமாட்சி நல்லாரை சார்ந்துன்னு ஒண்ணுமே. இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போய் ஒரு புனித நதியில கலந்துக்கணும், அப்ப சாக்கடை தண்ணின்னு சொல்லுவோமா, அதே புனித நேர்மாறு. அந்த மாதிரி அந்த பாதுகைக்கு பரமாத்மா அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த பாதங்கள் ராமனுடைய பாதங்கள் படிச்சதுனால அப்பேற்பட்ட அந்த பாதுகையை பற்றி வேதாந்த தேசிகர் ஒரே ராத்திரியில 1000 பாதுகா சாஸ்திரம்னு எழுதியிருக்கார். இப்போ ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாதுகைய நவரத்தின மயமான பாதுகை அணிஞ்சிட்டு கிரீடத்தை கட்டு அரச சபைக்கு போறார் ராமர். அப்போ கிரீடன் சொல்றான், எப்பேற்பட்ட பாகியம் உனக்கு, இப்பேற்பட்ட பரமாத்மாவை தாங்கிட்டு போறேன், ஆனா என்ன பிரயோஜனம்ப்பா, என்ன இருந்தாலும் நான் பாதுகாதானே, நவரத்தின மயமா இருந்தாலும் அந்த அந்த அரச சபைக்கு முன்னால அதை கழட்டி விட்டுட்டு போயிடுவரே, நீ தானே எனக்கு இருப்பேன். ஆனா இத மனசுல வச்சுட்டு ராமர் எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஒரு சாதாரண பாதுகைக்கு கூட கொடுத்தார். 14 வருஷம் சிம்மாசனம் எடுத்து அரசாட்சி பண்ணிட்டு அந்த இவர் வந்து அந்த கிரீடம் எங்க இருந்த இடம் தெரியல. அந்த மாதிரி அந்த அவ்வளவு பாக்கியங்கள் அந்த பாதுகைக்கே கிடைச்சது. அடுத்தது அவெல்லாம் போய் அந்த மாதிரி அங்க நந்தி கிராமத்துல
அவர் பாதியை வச்சு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். இங்கே வந்து அவர் சூர்பனை பார்க்கிறா. ராமலட்சுமணரோட அழகுல மயங்கி அவகிட்ட வந்து கேட்கிறா. திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் மானம் வந்து மூங்கெல்லாம் இருக்கு. அதனால அவ பார்க்கிறா, சீதா பிராட்டியோட அழகை பார்க்கிறா. ஆஹா, இப்படி ஒரு அழகான ஸ்திரீ இருக்கிறதுனால என்ன ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். நான் போய் சொல்றேன், அண்ணாட்ட சொல்ற விதமா சொல்றேன். சொன்னா அப்போ அவளை எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவான், என் வழிக்கு வந்துதானே அண்ணன் போய் சொல்றேன். காண வேணும் லட்சம் கண்கள் சீதா தேவேதன் காலுக்கு பெண்கள் சேனூல எங்கும் வாட்டி திசையெங்கும் கீர்த்தி நாட்டி திரியும் ராவணா உந்தன் 20 கண் போதுமோடா. என்னமோ 20 கண் இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறடா. 20 கண்ணு எந்த போலடா, லட்சம் கண் வேணும்டா. நவரத்ன தங்கத்தோடு நடையில அன்னப்பேடை அவள் வந்தால் அல்லோடு அவளுக்கு அவளே வீடு. அவனா அவனுக்கு ஜோடி போதுமா இருக்கும், வீரத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றா. உடனே மாயமான விட்டு அந்த மயக்க சொல்லி போய் சீதா பிராட்டிய கவர்ந்துட்டு போயிட்டான் அந்த ராவணன். அங்க போன உடனே, லங்கைக்கு போன உடனே ஆனவருக்கும் கெஞ்சறான். மண்டோதரிலேருந்து எல்லாரும் எங்க அரண்மனையில வாங்கோ, உங்களுக்கு எந்த அபத்தம் இல்லாம பார்த்துக்கணும். வரமாட்டேன்னு காரணம் என்ன தெரியுமா, ராமாவதாரத்தோட நோக்கம் நிறைவேறணும். மகாலட்சுமி பாதம் அங்க பட்டுட்டுனா அப்புறம் அங்க தோல்வியே கிடையாது, வெற்றி தான் கிடைக்கும். அதனால அங்க அன்னம் ஆகாரமும் பண்ணல. அந்த கனி கிழங்குகளையே சாப்பிட்டு அந்த அசோகவனத்துல சீதா பிராட்டி தங்கினதுக்கு இதுதான் காரணம். அப்படி அவ வந்து அந்த மாதிரி அந்த அசோகவனத்துல இருக்கிற போதும் ராம லட்சுமணன் அந்த ஜடாயுவை வந்து கண்டுபிடிச்சு சீதா பிராட்டியை தேடி இருக்கும்போது புத்துயிரும் பழையதுமா கிடக்குது. அதெல்லாம் சொல்றது இந்த மாதிரி போரிஷம் உங்க கவலத்துல போய் உதவி வாங்கிக்கோப்பா. இந்த மாதிரி ராவணன் தான் கடத்திட்டு போனான்னு. அப்போ அங்க வரும்போது ஆஞ்சநேயர் பிரபுவோட அந்த தாசனா கிடைச்சார். அதோட மட்டும் இல்லாம அந்த சுக்ரீவனோட அவருக்கு நட்பும் கிடைக்கிறது. வாலிய வதம் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வந்து அங்க சம்பாதி மூலமா தேவி வந்து லங்கையில இருக்கான்னு சொல்லி லங்கைக்கு போய் அந்த கணாயை கொடுத்துட்டு சூடாமணி வாயிட்டு வந்து கண்டேன் சிறுதையை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் வந்து வாலி வளமெல்லாம் முடிஞ்சு இந்த சேதுபாலை அமைச்சுட்டு நேர யுத்தத்துக்கு வந்துட்டா. வானர படங்களோட வரும்போது விபீஷணன் பார்க்கறான். நான் என்ன பண்றது, வந்துட்டான் ராமர்கிட்ட சரணாகதி. அவன் சொல்றான், ராமனை கண்ணாக கண்டானே விபீஷணன் கைமா மூடி மேல் வைத்து கொண்டானே காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை 1000 நாமனை கோதண்ட ராமன். கோதண்ட ராமன் ராமனுக்கு எத்தனையோ பேர்கள். அயோத்தி ராமன், ஆனந்த ராமன், ராஜா ராமன், சீதா ராமன், தசரத ராமன், கௌசல்ய ராமன், எல்லாத்துக்கு மேல கல்யாண ராமன், இப்படி எத்தனையோ ராமன் பண்ண. இங்கே அப்படி எந்த ராமனாவும் வரல. கோதண்ட ராமனா கோதண்டத்தை எடுத்து தோல்ல போட்டுட்டு வந்திருக்கான். அந்த கோதண்டத்துல இருந்து வர ஒவ்வொரு அம்புகளும் லங்கையை தூள் தூளா பொடி பொடியா ஆக்கும் போதுன்னு காலில் வந்து விழுந்துட்டான். காலில் வந்து விழுந்த உடனே ராமர் அபயம் கொடுத்துட்டார். அப்புறம் ராம ராவண யுத்தம் நடக்கிறது. சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். வந்து அதனால யாரும் ராம வந்து இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. இந்த விபீஷண லங்காபுரி ராஜ்யம் இந்திராதி தேவர்கள் உள்ள நாள் வரைக்கும் வேதம் உள்ளளவும் வேதகீனம் உள்ளளவும் உள்ளளவும் பஞ்சபூதம் உள்ளளவும் இந்த 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 அப்படின்னு தங்குற அந்த படங்களோட அதுபடி பேருக்கு சாப்பாடு போடுறதுல அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு எப்படி சுகியில போய் சுகமா சாப்பிட்றோமோ அது மாதிரி அவருக்கு அந்த இது இருக்கு. இந்த காமதேனு இருக்கிறதுனால அவ்வளவு பேருக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு. ராமனும் லட்சுமணனும் சீதா பிராட்டியை தேடிக்கு போறதே அவர் வந்து நீங்க சிரம பரிகாரம் பண்ணிட்டு ஆகாரம் எல்லாம்
சாப்பிட்டு போகணும்னு கேட்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, தேவியை தேடிட்டு போறேன், திருப்பி வரும்போது கட்டாயம் வரேன்னு. அதனால தன் வாக்க காப்பாத்தான் இருக்க. ஆனா மறுநாள் பொழுது விடிஞ்சா இந்த 14 வருஷம் முடியறதுனால சொல்லி செல்வனான ராமன் சொன்னா என்ன சொன்னாலும் எப்போ நாளைக்கு போறேன் அப்போ போறேன்னு மாட்டான், உடனே போயிடுவான். அதே மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்றதுல ஆஞ்சநேயர் மாதிரி கிடையாது. கண்டேன் சீதையை, வந்தான் ராமன் அப்படின்னு சுருங்க சொல்லி விளங்க வைப்பா. அதனால இப்ப சுருங்கதான் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி அப்போ அப்பா இந்த முத்திர மோதிரத்தை கொண்டு போகிறான். வந்தான் வந்தான் கூறாமல் வந்தான் வந்தான் வரதா வந்தான் வந்தான் மோதிரம் வந்தான் தந்தான் இந்தா இந்தா தீயினை முந்தாதே முந்தாதே. அப்பா நான் வாயால சொன்ன நம்ப மாட்டேன், இந்த முத்திர மோதிரத்தை தான் பார்த்துக்கோங்கிறான். சந்தோஷமா ஆயிடுது எல்லாருக்கும். அப்பா ராமன் வந்துட்டாரான்னு சொல்லி அப்ப எல்லாரும் ஓடி போய் அயோத்தியில எல்லாத்தையும் அரண்மனையில சொல்றா. எல்லாரும் கூடி வந்துட்டா, எல்லாரும் ஆலிங்கன் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா. ராமர் பாக்குறாரு, டைம் ஆயிட்டா. அப்போ ராமர் அந்த பாக்குறாரு லட்சுமண கண்ணு அலவாயிருது அங்கேயும் இங்கேயும். இவர் இந்த லட்சுமணனுக்கு இப்படியெல்லாம் சுபாவம் கிடையாது, இப்படி அலவாயிருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்க்கும்போது அங்க ஊர்விளை காணல. ஊர்விளை எங்க வரலையா, அதனாலதான் பாக்குறான்னு சொல்லி அவளோட குடிக்கொடுங்க வரான் இருக்கணும், என்ன கோபமோ பாக்கலான்னு நீ போய் அந்த சொல்லுப்பா. அந்த போய் நீ அங்க சிரமபரிகாரம் பண்ணிடுவா அவனோட அரண்மனைக்கு. அப்போ பாவன உடனே ஊர்விழா என்ன கோபம் உனக்கு, ஏன் வரலன்னு கேட்டோன்னே, ஆமா நான் என்கிட்ட சொல்லிட்டு போகிறத 14 வருஷம் போறவன் அந்த அதுவும் இல்லாம நான் வருவேன் கூட சொல்லுவேன்னு நினைச்சுட்டேடா, இல்லைன்னா உங்க அண்ணாவை தானே போசனா நீ நீங்க எதுக்கு போனான்னு கேட்பேன்னு நினைச்சுட்டேடா, என்ன உங்களுக்கு எடுத்தது அப்படின்னு கேட்கிறா. அப்படி இல்லை, என்ன நீ புரிஞ்சுக்கிறது இவ்வளவுதான், நீதான் எப்பேற்பட்டவோ அங்க மாண்டவியும் வரனுக்கு பழி வந்துட்டேன்னு உடஞ்சு போய் கிடக்கா. அப்போ நீதான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன், நான் போலன்னு கூட நீதான் எனக்கு போக சொல்லுவேன்னு. அப்புறம் சமாதானமாரா பட்டாபிஷேகம் கோலாகலமா நடக்குது. இப்போ எப்பேற்பட்ட ராஜ்யம் இப்ப கூட ஒரு நல்ல அரசாங்கம் நடந்ததுன்னா ராமராஜ்யம் நடக்கிறதுன்னு தான் சொல்றோம் நம்ம. அதனால அதே மாதிரி அந்த நம்ம ராமனுடைய நாமத்துடைய மகிமையை சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் தான் பர்மிஷன் கிடைக்குமா? அப்போ அருணாச்சல கவிராயர் அழகா சொன்னார். ராமாயணத்தையும் இந்த பாரதத்தில் கிருஷ்ண அவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் ஒரே இதுல பண்ணியிருக்காரு. கௌசிகன் கொடுத்ததற்கோ அரைக்கு கொலையில் நம்பு தரித்ததற்கோ ஈசன் கையில் கொடுத்ததற்கோ பரசுராமன் உரம் குறைத்ததற்கோ மாசில்லாத தேசம் பெண்ணுடன் பழிநடந்தோ தூசில்லாத கோனோடத்திலே நகைச்சுவை கடந்த இழைப்போ மிஸ்ரமாம் சித்த கூட சிகரங்கள் மிசை கடந்த இழைப்போ காசினி மேல் மாறி ஈசனோடிய கதை தொடர்ந்த இழைப்போ ஓடி களைத்தோ தேவி தேடி இழைத்தோ மரங்கள் எழும் துளைத்தோ இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதிகளை மடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டிருக்கையா ஆம்பல் பூத்த சய பரவர மடுவிலே அவதரித்த 2 ஆற்றின் நடுவிலேயே பள்ளி கொண்டிருக்கையா. அவ்வளவு அழகா கேட்டுக்காரு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் உண்டாக்குறதுக்கு அந்த ராமனா பதிச்சதான் பழக்கம். அவள்லாம் ராமநாமத்தை சொல்லி சொல்லிதான் நமக்கு துளசி ராமாயணம், சங்கர ராமாயணம், கம்ப ராமாயணம் அப்படின்னு எல்லாம் கிடைச்சது. அந்த வால்மீகி மகரிஷி வேடனா தெரிஞ்சிட்டு இருக்கிற போது நாரதமுனி பார்க்கிறார், உன்னுடைய உழைப்புல பங்கு எடுத்துக்கிற உன் குடும்பத்தார் உன்னுடைய பாவத்துல பங்கெடுத்துப்பாடான்னு கேட்கிறானா. அப்பதான் அவருக்கு ஞானோதயம் ஆகுது. எனக்கு ஏதாவது மந்திரங்கள் சொல்லி கொடுவோம். ஒரு மரம் நிற்கிறது, இது என்ன மரம்னு கேட்கிறானா. இது மராமரம் வரம்.
ராம 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 ராமான்னு சொல்றாங்க. மேல கொத்து கொண்டு இருக்கு. கொத்துக்கு தான் வல்மீகி பேர். அதான் வல்மீகி மகர்ஷி. அவர் வந்து அந்த கொத்து கூடி அந்த ராமனுடைய காட்சி பூரா அவர் கண்ணார கண்டு ராமரை கண்ணார கண்டானேங்கிற மாதிரி கண்ணார பார்த்து அவ்வளவையும் எழுதி நமக்கு பொழிஞ்சு கொடுத்துருக்கார். அந்த ராமனுடைய மகிமையினால அவா சேஷா இருந்ததோட இல்லாம நமக்கெல்லாம் நிறைய பொக்கிஷமா அள்ளி கொடுத்துருக்கார். எத்தனை தூரம் கேட்டாலும் நான் உட்பட சாதாரணமா சொல்றது கேட்டா கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறதோட தானே அது என்னோட மகிமை இல்லை, இந்த ராமனுடைய மகிமை. நேரத்தை அதிகமா எடுத்துக்கலன்னு நினைச்சிட்டு எனக்கு இந்த அற்புதமான நாட்டில் இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கும் எனக்கு பொறுமையை கேட்டவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி இதை நிறைவு செய்யறேன். சொந்தத்துலேருந்து பேசுகிறேன். நான் இந்த 5 நிமிஷத்துக்கு மேலே நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்க மாட்டேன். அயோத்தியா காண்டத்துலேருந்து ஒரே ஒரு சீட் வர்ணனை, அவ்வளோதான். புரோகிதாலெல்லாம் ஜோசாலெல்லாம் கேட்டு நாள் குறிச்சாச்சு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு. அதை தசரதன் அனௌன்ஸும் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். ராஜ்யத்தில் பூரா அத்தனை ஒரு போராட்டம் கோலாகலம். அங்கே வந்து என்னன்னு கேட்டாக்கா ஜனங்களெல்லாம் அவா வீட்லேயே ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ பொண்ணுலாம் வந்தாச்சு. எங்களுக்கு புது ஆடையெல்லாம் சந்தோஷமாக ஆடிப்பாடின்னு இருக்கா. கோயிலெல்லாம் எல்லா கோயிலையும் ராமனோட நன்மைக்காக ஸ்பெஷல் பூஜை அர்ச்சனை எல்லாம் நடக்கிறது. வீடுல எல்லாம் நிறையவே அகல் விளக்கு, அந்த இடத்துல எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, நிறைய அகல் விளக்குகள் எல்லாம் ஏற்றி இல்லுமினேட் பண்ணியிருக்கா. அயோத்தியா முக்கியமாக அயோத்தியாவில் ஒரு இடத்துல பார்த்தா நாட்டியம், இன்னொரு இடத்துல நாடகம், இன்னொரு இடத்துல பாட்டு கச்சேரி, இன்னொரு இடத்துல உபன்யாசம், ஒரே அமக்கலப்படுறது. ஒரு இடத்துல மேலதான சத்தம், இன்னொரு இடத்துல கொம்பு குழல் போன்ற வாத்தியங்கள் நடக்கிறது. பெண்கள் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து நின்று புறவையிடுற சத்தம். இதுக்கு மேலே வீடுகளில் வீதிகளில் எல்லா இடத்துலையும் கொடி தோரணங்கள் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணியிருக்கான். அதுக்கு மேலே பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுகள் வருவா இல்லையா, அவளையெல்லாம் வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு தெருக்கோடியிலையும் ஆட்கள் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி வந்தவர்கள் ஏறி வந்தால் யானை குதிரை மாட்டு வண்டி எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த யானைகளுடைய வீரர்களும் குதிரைகளுடைய கரும்பு சத்தமும் அந்த ஆளை மாடுகள் போடுற முக்கர சத்தமும் அவளுடைய அவளுடைய காலு கழுத்தில் இருக்கிற மணி சத்தமும் ஒரே ஆரவாரம். இது கூடாதுக்கு அங்கே வந்து வர இடத்துல பெரிய பெரிய இது சமையல் கூட கட்டப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஊர் பேருக்கு வந்தவருக்கு அத்தனை பேருக்கு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதங்கிற மாதிரி விசேஷமான அறுசுவை மிகுந்த சாப்பாடு ரெடியாக இருக்கு. அந்த இதுலேருந்து வர புகையெல்லாம் வந்ததுனாக்கா மேலே சூரியனையும் மறைக்கிறதா, அந்த கூடத்துலேருந்து வர அடுப்பிலேருந்து வர புகையெல்லாம் சேர்ந்து சூரியனையும் மறைக்கிறதா. அதுவும் இல்லாமல் அந்த சமையல்லேருந்து வர வாசனையானது அட்மாஸ்பியரில் அப்படியே விழுந்து அப்படியே நிரம்பி வழியாது. அதை சுவாசிச்ச நிரம்பியுடைய வாயிலெல்லாம் கப்பல் ஓடுற அளவுக்கு வெள்ளம் அந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறது அந்த சமயம் இந்த பக்கம் கைகையுடைய அரண்மனை. கைகையை தானாக கலைச்சி அலங்காரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அரண்மனையில் இருக்கிற வரவேற்பு கொடுத்து போகிறான். வந்து சேவனை கூப்பிட்டு நீ வந்து போய் ராவணன் வந்து என்னை வந்து உடனே பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேவன் என்ன நினைச்சான், ஆஹா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிற ராமன் ஜெயராணி கைகையை தனியாக கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண போகிறா போல் இருக்கு, அதுக்காக தான் கூப்பிட்றான்னு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே குதிரையில் ஏறி அரண்மனையை பார்த்து ராமனுடைய அரண்மனையை பார்த்து பறக்கிறார். அங்கே போய் ராமன் கிட்ட சொல்லுவாங்க. ராமன் உடனே தேரில் ஏறி கைகையுடைய அரண்மனைக்கு வரார். வந்து அங்கேயும் அப்பவும் வரவேற்பு கொடுத்துலே காத்துட்டு இருக்கு. வரவேற்பு கொடுத்துலே வைதே கையை காத்துக்கிட்டு இருக்கான். வந்தோடனே நமஸ்கத்தை ராவணன் பார்த்து என்ன சொல்றாங்க, ஆழிச்சூடு உலகமெல்லாம் உலகமேயா பரதனையாக தாழிடும் சரதிகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஊழி வெங்கானம் நன்னி உண்ணிய துறைகளாடி 7 நாட்டில் வாயன் இயம்பினன் அரசன் என்றான். அரசன் எங்கே எழும்பினான்? இவனுடைய 2 மரங்களை கேட்டவனே மூச்சுக்கு கீழே விழுந்த தசரம் எழுந்திருக்கவே இல்லை. இவளையெல்லாம் எல்லாத்தையும் இயம்பலாம். அவளுக்கு தெரியும் தந்தைஸ்வரர்களே தட்டாதவன் ராமன் அப்படின்னு. இதை சொன்ன உடனே அவன் மறுபேச்சு இல்லாமல் உடனே கிளம்பி கட்டுக்கு போயிடுவான்னு அவளுக்கு தெரியும். லேடி அதை நான் ஆண்டவன் இருக்கானே அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். காட்டுக்கு போகணுமே, கஷ்டப்படணுமே, அதெல்லாம் ஒன்றும் சிந்திச்சு பார்க்கவே இல்லை. அதுக்கும் மேலே அவர் சொல்கிறார், இது அரசன் சொல்லாவிட்டாலும் நீங்களே சொல்லியிருந்தாலும் இதை சிறுமையை கொண்டு என்னை நான் நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. அதனால் நான் இப்போவே காட்டுக்கு போக இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறேன். ஆனால் அந்த ஒரே ஒரு நிமிஷம் அந்த சமயத்தில் ராமன் இல்லை, நான் அப்பாவுக்கிட்ட சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாக்கா ராமாயண கதையே மாறியது. அவனுடைய அவதாரம் லட்சம் நிறைவேற்காது. ராமலட்சுமண சீதை காட்டுக்கு போயிருக்க மாட்டா, ராவணன் ராவணன் மாட்டிருக்க மாட்டான், லங்கை எழுதியிருக்காது, அன்பர் நமக்கும் கிடைச்சிருக்க மாட்டார். எஸ்பெஷலி அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைச்சிருக்கவே மாட்டார். அப்படி அப்போ இந்த மாதிரி இருக்காங்க. நார்த்தில் எல்லாம் நம்மளெல்லாம் சொல்லுவோம் ராமபிரான், ராமச்சந்திரன், ரகுராமன் எல்லாம் சொல்கிறோமா. ஆனால் நாட்டில் எல்லாம் சொல்லி சில ராமனை பற்றி சொல்லும்போது மரியாதா புருஷோத்தமன் ராமன் தான் சொல்லுவான். புருஷோத்தமன் ராமன் புருஷனுடைய உத்தமமான நல்ல குணங்களை உடையவர். ராமனுடைய குணங்களை சொல்றதா இருந்தாக்கா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். முதல்ல தெய்வாம்சம் பொருந்திய மாவீரன். இங்கே தெய்வாம்சம் பற்றி உதாரணமாக அப்படிங்கிற ஸ்ரீராமன் கால் விரல் கொண்டொன்னு தொட்ட கோள் காட்டிலே கல்லொரு மோகினியாய். இந்த இடத்துல அதிலே அவருடைய சாபமோட்சம். அதுக்கப்புறம் மாட்டாதையும் தன்னுடைய சொந்த தாயாக நினைப்பவர், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று நினைப்பவர், ஏகபத்னி இருக்காங்க. அவர் காட்டுக்கு போவோமே, கஷ்டப்படுவோமே, அதெல்லாம் பற்றி அவர் சிந்து பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பவர். காட்டிலே தன்னை சரணடைந்தவர்கள் தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் போர்க்களத்திலே நிராயுதபாடியாக இருக்கிற ராவணனை பார்த்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் எப்படி கண்ணனை கொண்டாடும் அது மாதிரி இல்லை. நீ இன்று போய் நாளை வாட்டி பெருந்தன்மையாக சொல்கிறாங்க. அந்த பெருந்தன்மை அங்கே இருக்கு. அதே மாதிரி திரும்பி நாட்டுக்கு வந்த உடனே பிரஜைகளை எல்லாம் தன்னுடைய சொந்த கண் போல காப்பவர். அதே மாதிரி பிரஜைகள் என்ன சொல்கிறாலோ அதுக்கு மதிப்பு கொடுப்பார். இந்த மாதிரி கொடுத்ததுனால தானே சீதையை காட்டுக்கு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும் சீதை யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், சீதை இப்படி அன்மனையை தான் நிற்பாதுன்னு சொல்லியிருந்தாக்கா அது சுயநலம். ஆனால் எல்லா தன்னுடைய சுக சௌகரியங்களை எல்லாம் தியாகம் பண்ணி பிரஜைகளாகவே வளர்த்ததுனால தன்னுடைய தன்னலமின்மை தெரிகிறது. இந்த மாதிரி நல்ல குணங்களை உடைய அவருடைய பிறந்தனால் இன்னைக்கு அதை நாம் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா பக்தியோட கொண்டாடி அவருடைய அருளை பெற வேண்டும் சொல்லி நன்றி, வணக்கம்.
मम जलति भो